வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் வெங்காயத்திற்கு கடைசி நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறோம். அதாவது நாளைக்கு அறுவடை செய்ய போகிறோம். இந்த வெங்காயத்தை நாளைக்கு அறுவடை செய்ய போகிறோம். அதனால் நாங்கள் நீர்களை பாய்ச்சி கொண்டிருக்கிறோம். வெங்காயத்துக்கு இப்போ நீர் ஓடிக்கொண்டிருக்கும், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது என்னென்னா ஒரு 60-70 நாள் பயிராக போச்சு. 60-75 நாள் பயிர்களாச்சு. இது கோடை வைப்பு என்று சொல்கிறது. நாளைக்கு அறுவடை. நீங்கள் நாளைக்கு அறுவடைக்காக நாங்கள் இன்றைக்கு நினச்சி கொண்டிருக்கோம். இந்த தண்ணி பாய்ஞ்சு கொண்டிருக்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. வெங்காயம் விளைஞ்சி விட்டது. நாளைக்கு கிண்டல். அதனால் நாங்கள் இப்போது அவ்வளோ நாளும் இறைச்ச நாங்கள் வெங்காய தோட்டத்துக்கு இன்றைக்கு நினைக்கிறேன்னு தான் சொல்கிறது. கிண்டைக்க வெங்காயத்தை நினைக்கிறேன் என்றால் 4 பக்கம் நினைக்குவோம். முந்தி ஒரு பக்கம் தண்ணி போய்கொண்டிருக்கும். இந்த வரம்புகளை எல்லாத்தையும் நினைக்கவும். வரம்புகளை நினைக்கிறதுக்கு எத்த அதில் விட்டுட்டு வந்துட்டு எடுத்துக்கலாம். பயிர் விளைந்து அறுவடைக்கு தயாராகிவிட்டது. 65 தொடக்கம் 70 நாள் பயிராயிற்று. வெங்காயம் குறைந்த காலப்பகுதியில் விவசாயத்திலே வெங்காயம் சுகமான பயிர். அப்போ அதை நாங்கள் அறுவடைக்காக என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இறக்கையில் நினைக்கிறோம். அங்கே இப்படி நினைத்தோம். தண்ணி ஏற்றி வரம்புகளை நிறையாத வரம்புகளுக்கு நினைக்கிறோம். அப்போ தான் அந்த சைட்டில் கிடக்கிற சாயல் கிண்டிருக்கும். வாங்குதான் அங்கால விதைக்கு அங்கால பக்கம், இந்தியால விதைக்கு இந்தியால பக்கம் நினைக்கிறேன். விவசாயம் தொழில் சுகம் கொஞ்சம் விருப்பமாக செய்யும். விருப்பமாக செய்தால் நல்ல மாதிரி இருக்கும். வாரம் கட்டி போட்டுக்காங்க. கையில் வச்சிருக்கலாம். பேஞ்சோன்ட்ருக்கும். இன்னத்தை எடுத்துட்டோம். நினைக்க வரம்புகளை நினைச்சு அப்போ தான் அந்த சைட்டில் இருக்கு குட்டியில் நட்ட காய்களை அறுவடை செய்ய சுகமாக இருக்கு. அங்கால பார்த்திக்க அங்கால நினைக்க செய்யும். ஒரு இடம் பார்த்தியாக தெரியாதான் பார்த்து கொஞ்சம் புல்லுகளும் வந்துட்டு புல்லருக்கு அடுத்தது திருப்பி வந்துட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது.
வெளியேறது கொண்டிருக்க சரி வச்சு தண்ணியல் வந்த அப்புறம் எல்லா பக்கம் எனக்கு விளைஞ்சிருக்கு. இதுதான் அந்த கிழங்கு விளைந்திருக்கு. கிழங்குகள் காய திரட்டி இருக்கும். சின்ன காய கோடைண்டா அந்த குளிர்மை இல்லாத சின்ன காயத்தான் பேர். சரியான நாங்கள் இறைப்ப தொடங்குகிறோம். நாளைக்கு உங்களுக்கு அறுவடை இந்த தொடர்ச்சியாக அப்படியே வீடியோவில் காட்டுறேன். இப்போ அப்போ மெட்டாக்கண்ட எடுப்புகள் மெட்டாக்கண்ட கிண்டல்கள் அதுகளெல்லாம் கிண்டல் அரவாசி போட்டு ஒரு புது புலிக்காரையும் புது கூலிக்காரையும் பண்ணிருக்குறேன். நான்டா ஒவ்வொரு நாளும் கிண்டிடு நாங்கள் அண்டைக்கு கிண்டிருந்தேன். கிண்டி இருக்கேன் நீங்கள் ஆக எங்களை பார்த்தோம். நானடா 3-4 நாளைக்கு வச்சு கூலிக்காரனி பிடிக்கிற கஷ்டமே எனக்கு. கனடாவை போகிறாள் இடாக்கும் இல்லை கேட்குறேன். உங்களோட மருமோளை பற்றி காணு. உங்களோட மருமோலாம் வச்சு தந்தவள் அவள் போயில்லையோ. என் மோன் கடியாக முடிச்சிடாங்க. எத்தனை வயது அவனுக்கு? ஆ புள்ளியெல்லாம்